காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் தொழிலாளர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று சாலை மறியல் போராட்டம் நடத்த அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்திற்கு வரும் தொழிலாளர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து இதுவரை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் போராட்டத்திற்கு வரும் அனைத்து தொழிலாளர்களையும் கைது செய்து வேனில் அழைத்து செல்லும் போலீசாரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். சாம்சங் தொழிலாளர்கள் தொடர்ந்து 3 மாத காலமாக தொழிற்சங்கம் தேவை என்ற அடிப்படையிலே போராடி கொண்டு வருகிறார்கள். சென்ற 22 நாட்களாக சாம்சங் தொழிலாளர்கள் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தன்னுடைய சங்கம் சிஐடி சங்கம் அங்கே சாம்சங் தொழிலாளர்கள் மத்தியிலே அங்கே பதிவு செய்யப்பட வேண்டும், எங்களுக்கு வழங்க வேண்டிய குறைந்தபட்ச ஊதிய உயர்வை கொடுக்கப்பட வேண்டும், போனஸ் வழங்கப்பட வேண்டும், பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி சாம்சங் தொழிலாளர்கள் கடந்த 22 நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் சிஐடி மாநில மையம் எடுத்த முடிவின் அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் இன்று சிஐடி தொழிலாளர்கள் ஆங்காங்கே இன்றைய தினம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற வகையிலே இதுவரையில் நீதிமன்றம் சென்று அந்த பதிவு செய்வதற்கு கூட இந்த அரசாங்கம் இன்னைக்கு தயங்குகிறது. அரசாங்கம் இன்னைக்கு இந்த தொழிலாளிக்கு விரோதமான கொள்கையை கடைபிடித்து இந்த அரசாங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சாம்சங் நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் முத்துக்குமார் அவர்கள் 22 நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்று கூடினாலே இன்னைக்கு இந்த அரசும் இந்த காவல்துறையும் கைது செய்கிற நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது கண்டிக்க வேண்டிய விஷயம்.